எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் வந்து டிஃபனுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் பண்ணியிருக்கோம். இட்லி சாம்பார் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் வந்து டிஃபன் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதுவுமே 2 முறை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 பாட் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு முறை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2-3 டைமில் வந்து சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்மளதில் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து சாம்பாருக்கான ஒரு டீட்டெயில் வீடியோவை நான் வந்து இதில் கொடுக்கல. பைத்தம்பருப்பு போட்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து தான் சாம்பார் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சேனல் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் இதை தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். 2 முருங்கைக்காய் எடுத்து அலம்பி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பெருசாக ஒரு தக்காளி நறுக்கிக்கலாம். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். 2 பேருக்கு தானே, கம்மியாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது வந்து புளி கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் விட்டுடலாம். அப்படியே வந்து ஃபுல்லாக மேலாக அப்படியே விட்டுருவோம். கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு எப்போவுமே வெல்லமோ சர்க்கரையோ ஏதாவது கொஞ்சம் சேர்த்துப்போம். அதனால் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட, 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக வந்து சர்க்கரை சேர்த்துட்டுருக்கேன். இது உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். மாதிரி ஹாட்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப புளிப்பாக இருக்கும், புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இது வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து தாளித்து கொட்டிக்கலாம். அடுத்தது ஒரு குட்டியான ஒரு இது வச்சுருக்கேன், தாளித்து கொட்டுற கரண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் சூடாகிடுது. இப்போ வந்து பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டுட்டு பெருங்காயம் அப்படியே பொரியட்டும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே கடுகு போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அடுத்தது வந்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுக்கலாம். எப்போவுமே வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் முதல்லையே தாளித்து கொட்டும்போது தான் சாம்பார் வந்து ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா, நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பாத்தில் பண்ணுற சாம்பார் 2-3 வீடு வரைக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம இப்போ இதை அப்படியே இதில் விட்டுடலாம். முதலே தாளித்து கொட்டும்போது தான் ரொம்ப வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே கடைசியில் தாளித்து கொட்டுறதை விட முதல்ல பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா வந்து இது கொதிக்கட்டும். ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு எடுத்து காயெல்லாம் நல்லா வெந்துடுது. நமக்கு வந்து முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து சாம்பார் கொதித்து ரெடியாக எடுத்து இந்த பக்கம் வந்து துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு கரண்டியால் நல்லா மசிச்சிடணும். அப்படியே மசிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அலக்கலக்காக இருக்கும், அப்படியே திப்பி திப்பியாக தெரியும். அதனால் நல்லா வந்து மசிச்சிக்கலாம். இப்போ வந்து சாம்பாரில் இந்த துவரம்பருப்பை சேர்த்துடலாம். இதுவே வந்து நமக்கு நல்லா தாராளமாக ஒரு 2-3 பேர்கிட்ட நல்லா தாராளமாகவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது இருக்கும். 100 கிராம் பருப்பு போடுறோம் அப்படின்னாலே நல்லா வந்து சாதம் பருப்பு நெய்வேத்தியத்துக்காக ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வச்சுட்டா கூட நமக்கு நல்லா 3 பேர் இது சாம்பார் சாப்பிட்லாம். நல்லா அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மேலாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேக வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து அதிலே சேர்த்துடலாம். இப்போ சாம்பார் கொதித்த உடனே மேலாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். அடுத்தது பீன்ஸ், கேரட் வந்து கறி தான் பண்ண போகிறோம். பீன்ஸ் வந்து ஒரு கேரட்டும் கொஞ்சமாக வந்து பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாண்ட்லியில் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கறி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு வேணால் கூட தாளித்து கொட்டிக்கலாம். நான் வந்து உளுத்தம்பருப்பு போடலை, ஏன்னா இந்த பீன்ஸ்லேயே நிறைய பருப்பு மாதிரி இருக்குது இல்லையா, விதைகள். அதனால் வந்து நான் வந்து பருப்பு போடலை. காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ இந்த பீன்ஸ் வந்து இதில் சேர்த்துடலாம்.
நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்தது இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக ஒரு தட்டு போட்டு மூடிட்டோன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து கறி வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து மேலே மூடி வச்சுட்டு லாஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம மரத்தில் மாங்காய் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். நமக்கு அப்படியே கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்குது. இங்கே வந்து ஒரு தோக்கிற கல் இருக்குது, அது மேலே நின்று தான் நான் வந்து இது பண்ணுறேன். அப்படியே அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஊறுகாய் போடுற மாங்காய். பழுத்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்கும், மேலே வந்து தோல் பச்சையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாங்காயை வந்து நம்ம இப்போ பறிச்சிடலாம். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. இவ்வளோ பெருசு வந்துடுது, விட்டா இன்னும் பெருசாக ஆகும். ஆனாலும் குரங்கு வந்து வைக்காது. அதுக்கு முன்னாடி இதை நாம் பறிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம மரத்து காய் இல்லை, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்குது. நம்ம மரத்துலேருந்து பறித்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த காயும் நம்ம பறிச்சிடலாம். ஏன்னா நம்ம பறிக்கலைன்னா கண்டிப்பாக குரங்கு பறிச்சிடுவார். அதனால் இதை பறிச்சிடலாம். 2 மாங்காய் பறிச்சிட்டோம். இன்னும் வந்து இந்த இடத்துல ஒரு 2, 3 இருக்குது. கொஞ்சம் பெருசாகணும். அது இன்னும் ஒரு 4 நாள் கழித்து அதை பறிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம மாடியில் இருக்கோம். மாடியெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப அப்படியே மாமரத்து இலை, குப்பை எல்லாம் ரொம்ப கொட்டி மாடி ஃபுல்லாக அப்படியே பயங்கர குப்பையாக இருந்தது. அதனால் பெருக்கின்னு இருக்கான். இப்போ மரத்துலேருந்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்து மாங்காய் தொங்குது பாருங்கள். இங்கெல்லாம் குட்டி குட்டி மாவடுவாக இருக்குது. மேலெல்லாம் நிறைய மாங்காய் தொங்குது. இப்போ நான் பகலில் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரே வெயிலாக இருக்குது. வெயிலில் சரியாக தெரியல, ஒரே கிளார் அடிக்கிறது வெயிலில். இங்கே பாருங்கள், மாங்காய் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய மாங்காவாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு பெரிய மாங்காய் இருக்குது. இதையும் வந்து நம்ம பறிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இலைக்கு நடுவில் இருக்குது. இதையும் நம்ம வந்து இன்றைக்கி பறிச்சிக்கலாம். நிறைய வந்து வடுவும் கொஞ்சம் பறிச்சிருக்கேன், மாங்காயும் பறிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாமல் இந்த இடத்துலலாம் நிறைய மாங்காய் இருக்குது. வடுவும் பறிச்சிருக்கேன். நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக கிட்டக்கையே மாங்காய் வந்து தொங்குது பாருங்கள். நிறைய இடத்துல இருக்குது. இதுக்கும் மேல் மாடியில் போனோன்னா இன்னும் நிறைய இருக்கும். இடத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய் இருக்கும். பட் வந்து சரியாக வந்து இலையோட இதில் வந்து மறைச்சின்னு இருக்குது அப்படிங்கிறதுனால சரியாக தெரியல. மாடியிலேருந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இந்த இடத்துலாம் காய் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய காய்கள் இருக்குது. நிறைய வந்து கீழவும் பனியில் நிறைய கொட்டிடுது. கொஞ்சம் வடுவும் பறிச்சிட்டேன். பட் இருந்தாலும் நிறைய அங்கங்கேயும் சந்துக்குள்ளெல்லாம் நிறைய மேலே உச்சியில் வந்து நிறைய இருக்குது. குரங்கெல்லாம் அதம் பண்ணது போக மிச்சம்தான். நமக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி மாங்காயை வந்து கிட்டக்க பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. அப்படியே மாடியில் போனோன்னா நம்ம அப்படியே தொட்டு நம்மளே பறிக்கிற தூரத்துக்கு ரொம்ப கிட்டக்க இருக்குது. அதனால் பார்க்கவே ஆசையாக இருக்குது. இது பாருங்க, இந்த இடத்துல 2 மாங்காய் தொங்குறது பாருங்கள். இங்கே 2 காய் பாருங்கள், அழகாக இருக்குது. சரி, இதையும் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்தம்போது உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து எடுத்திருக்கேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம தோட்டத்திலே விளைவிக்கிற காய்கறிகள்லாம் பறிக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இதை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னமும் பெருசாகும், பட் டபுள் மடங்கு நல்லாவே பெருசாகும். கை கொஞ்சம் வழுக்கி ஸ்லிப் ஆகிடுது ஃபோனு. வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா பெருசாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. வடுவு பாருங்கள், ஒரு 1/4 கிலோ கிட்ட வடுவு இருக்கும். பறித்து சரி இதை போட்டுடலாம். எல்லாமே காற்றுல கொட்டி போகிறது. அது மட்டும் இல்லாமல் குரங்கு வந்து குதித்து அதம் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கீழே கொட்டிடுறது. அதனால் சரி இது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் மாங்காய் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாங்காய் எப்படி இருக்குது, வடுவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதை நறுக்கி வந்து கொஞ்சம் பச்சடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி மாடிக்கு வந்து பெருக்கிறது க்ளீன் பண்ண போனதுனால நமக்கு கொஞ்சம் மாங்காய்லாம் கிடச்சிடுது. பறிச்சுன்னு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு குரங்கு பறிக்கிறதுக்கு முன்னாடி நாம் பறிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வடுவுமே இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ கிட்ட வடுவுமே பறித்து எடுத்துட்டேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி வடுவு மாவடுவு கொஞ்சம் போட்டுக்கலாம், எப்படியும் காற்றடிச்சு பாதிக்கு மேலே கீழே கொட்டி போகிறது. அது மட்டும் இல்லாமல்
குரங்கு கொஞ்சம் பறித்து கீழே கொட்டிடும். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி பறிச்சிடலான்ட்டு இந்த காம்பெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வடுவு போட்டுக்கலாமே. கொஞ்சமாக ஆற்று வரைக்கும் இருந்தால் கூட போருங்கிறதுனால ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வந்து பறித்து எடுத்துட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி இதையும் அப்படியே உங்களோட அப்படியே ஷேர் பண்ணணுங்கிறதுனால தான் எடுத்திருக்கேன். இப்போது கறி வந்து ரொம்ப நல்லா வெந்துடுது. ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வந்து நல்லா வெந்துடுது. இப்போ மேலாக அப்படியே வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போடல அப்படின்னா கூட நீங்கள் தேங்காய் பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். தேங்காய் பொடி போடுறீங்கிற போது காஞ்ச மிளகாய் எதுவும் மிளகாய் தாளித்து கொட்ட வேண்டாம். தேங்காய் பொடி போட்டுட்டிங்கன்னா அதில் பருப்பு அதில் எல்லாமே இருக்கும். காஞ்ச மிளகா, பெருங்காயம், பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். தேங்காய் வேண்டாங்கிறவா தேங்காய் பொடியாக கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அப்படியே வந்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நாழி வந்து கறியை வதக்க வேண்டாம். லேசாக ஒரு 2 தடவை அப்படி பரட்டி விட்டுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருக்கும்போது அது சாப்பிடும்போது ஜூஸியாக அந்த ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு ஒரு தடவை பரட்டி விட்டுடலாம். தேங்காய் போட்ட கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. காத்தால டிஃபன் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். சுட சுட சாதம், அதுக்கப்புறம் சாமி நைவேத்தியத்துக்காக மகா நைவேத்தியத்துக்கு பருப்பு, சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார், கேரட்டும் பீன்ஸும் தேங்காய் போட்டு ஒரு கறி. நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருமே நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.